உன்னை எதிர்காலில் இருந்த நிலை கண்டு கதி கடங்கி எழுந்து வணங்குவார். எந்தமக்கு எப்பொழுதும் உத்திரவாதத்தில் நன்மை உண்டாவதாக இருந்தாலும் பூர்வத்தில் ஒரு யுத்தமோ இல்லை வேறு எவ்வித வழக்கமோ பார்க்கும்படியாக நேரிடுமே என்ற ஏக்கம் இல்லாட்டி போனால் கழகப்பிரியா நானோ என்று என்பது நினைத்திருக்குமா? ஆகையினாலே துஷ்ட நிக்கிற சிஷ்ட பரிபாலனம் என்ற பொறுப்போடு என் தந்தையாகப்பட்டவன் என்னை சிருஷ்டித்து இந்த உலகத்திற்கு பொதுநல தொண்டனாக இருந்து அதர்மம் எங்கே நடக்கிறதோ அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது என்னுடைய பொறுப்பு. ஆகையினாலே அந்த பொறுப்போடு என் தந்தையாகப்பட்ட ஒரு பிரம்மதேவன் என்னை படைத்து இந்த உலகத்திலே நான் இந்த உலகத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடியன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நோக்கமே அதுதான். ஆகையினாலே இப்படி இருந்தாலும் கூட கண்ட வருவான் மறிமாறு கந்த இறையோல் மகிழ்ந்து வழிபாடு வந்த மதியாளா மலைமாவு சித்த அனைவேளை என்ற வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து இருதால் இறைந்து அடியார் இடைஞ்சல் கலையோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்த அலை வாய்வு கந்த பெருமானே என்று என் தலைவன் அந்த முருகனை பற்றி இன்னும் பாட வேண்டும் என்று என் மனம் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். திருப்புகளை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை திருவண்ணாமலை நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை மலைகளில் சிறந்த மலை மருதமலை மலைகளில் சிறந்த மலை மருதமலை சிவன் மகன் வந்து விளையாடும் அழகுமலை சிவன் மகன் வந்து விளையாடும் அழகுமலை ஆகாயிரக்கும் அவனுக்கு மிஞ்சி இன்னும் பிறக்கவில்லை பிள்ளை
இருந்தால் அவருக்கு ரசிப்பார்கள். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிட்டால் என்னமோ 10ஓடு 11 அத்தோடு அதுவும் ஒன்றாக இருக்கிறான் என்று இந்த உலகம் சொல்லிவிடும். நாடக உலகம் மற்றும் நாடக சங்கத்தின் ஆட்சி உணவகம் அருமையினர் அடைக்கண்ணன் அவர்கள் ரூபாய் 51 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். என்ன பேர் சொல்லாம இது உங்க ஊரு, இது உங்க ஊரு என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் ரூபாய் எனக்கு 200 அன்பளிப்பு பெருமை சேர்த்திருக்கின்றார். ஆகையினாலே நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு எனக்கு அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அத்தனை விலங்குகளுக்கும் நன்றி 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 இழந்த வணக்கம். ஏனென்றால் இந்த உலகிலே நல்ல ஆசிரியர் யார் என்றால் சங்கரதாசாமி. காரணம் என்னவென்றால் கவி சக்கரவர்த்தி கம்பன் எழுதிய கவிதை கூட படித்தவருக்குத்தான் தெரியும், பாமரனுக்கு தெரியாதுங்க. ஆனால் படித்தவர் முதல் பாமரர் வரை அத்தனை பேரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரே கல்வி எது என்றால் அதான் சங்கரதாசாமி கல்வி என்று சொன்னார்கள். அதற்கு ஒரே ஒரு சான்று மட்டும் பெரியவர் சொல்லியிருக்கார்கள். அதை நான் சிறியவன் ஏதோ தெரிந்தவளோ அவரை பற்றி சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால் புங்குதமிழ் பாட்டெடுத்து தங்கமன நாடகத்தை பங்கமர சொல்லி வச்ச தந்தை அவர் சங்ககால புலவருக்கு சரி நிகராய் விளங்கும் சங்கரதாசாமி என்று சொன்னார்கள் பெரியவர்கள். அப்ப அவருடைய கல்வி எப்படி இருக்கிறது என்று பாமரருக்கும் முடியுமா பண்டிதருக்கும் முடியுமா? எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லாமே வந்து ஒரு அசிங்கம் பேசினா ரசிக்கக்கூடிய தன்மை அது கூட்டத்தில் பலவிதமாக இருப்பார்கள். இந்த பலவேத்துக்குமே போய் சேரக்கூடிய ஒரே கேள்வி என்றால் சங்கரதாசாமி எல்லாத்துக்குமே போய் சேரும். நடிப்பு என்ன சொன்னார்னா பாட்டு பேச்சு நடிப்பு நடை உடை பாவனை 7 இருக்கணுமா சாமியினுடைய கட்டளை. சுதிலய தாளம் நடை உடை பாவனை முதுமொழினா கவி பேசணுமா. இப்படி எல்லாம் சங்கரதாசாமி வடித்து வைத்த அந்த கதையிலே அடியே நான் வந்துவிட்டேன். ஆகையினாலே நான் செய்கின்ற தொழிலில் குற்றம் இருக்காது குறை காண முடியாது என்று சொல்வதற்கு என் உள்ளத்திற்கு திராணி இல்லை. குற்றம் இருக்கத்தான் செய்யும், குறை இருக்கத்தான் செய்யும். அப்படி குற்றங்கள் ஏதும் உங்களுக்கு தென்பட்டு விட்டால் என்னிடம் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். உங்கள் மனம் நிறைவாக இருந்து விட்டால் பிறரிடம் சொல்லுங்கள், நான் உயர்கிறேன். எனக்காக அருமை அண்ணன் நீதிமன்னன் அண்ணன் அவருடைய குரல் வளத்தில் எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச பாடல் ரவிவர்மன் எழுதாத காவியம். அந்த பாட்டு மிக அருமையாக பாடுவார் அண்ணன். எனக்காக அந்த ஒரு பாடல் பாடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக பாடுகிறேன். இங்கே நாரதா நடந்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நிர்தேசகத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய அருமை அக்கா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜ நடிகை மங்களாதேவி அக்கா அவர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நன்றி. எனக்கு அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி 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 கடந்த வணக்கம். ஆகையினாலே சங்கரதாசாமியை பற்றி ஒரே அவரை பற்றி ஒரு பாடல். தம்பி தம்பி நான் படித்தேன் களஞ்சியத்தில் நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டும் இன்று. நல்ல கலைஞருக்கு வாழ்வு வரும் நாளை, இது சங்கரதாசன் எழுதி வைத்த ஓலை. தம்பி நான் படித்தேன் களஞ்சியத்தில் நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டும் இன்று. போற்றும் உழவனுமான தம்பி நான் படித்தேன் களஞ்சியத்தில் நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. நாடகத்தை எழுதிடவே சாமி பிறந்தார்.
மாணவர்கள் எல்லாம் உருவாக்குவதற்காக என் தலைவன் நமக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய சங்கரதாசாமி பக்கவாதம் கிடந்து கட்டிலே படுத்து கிடக்கின்ற பொழுது விடிய காலம் குற்றம் செய்தால் தன்னுடைய மாணவனை திட்டுவாரான். தப்பா பண்ணிட்டான். ஆகையினாலே நம்ம சங்கரதாசன் அறிவோம் நன்றாக குருவே குருவாக குருவே துணை. அடிச்சுக்காம சிறப்பாக அடிச்சுக்காம முதல்ல வந்து அடிச்சுக்காம தேவையில்லாம பேசக்கூடாது. நீங்க அப்படித்தான் சொல்ற, அப்புறம் எல்லா பிள்ளைகிட்டையும் நீ தான் பேசுற. இங்கே நாரதரானவருக்கும் அம்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு குன்றக்குடியை சேர்ந்த கண்ணன் அவர்கள் சார்பாக ரூபாய் 50 கலை இமயம் கலைக்கண்ணன் அரை எண் ஆ அவர்கள் சார்பாகவும் எங்களது ரூம் சார்பாகவும் குன்றக்குடி கண்ணன் அண்ணா அவர்கள் சார்பாகவும் ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நன்றி 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 கலந்த வணக்கம். அத்தனை உலகிற்கும் ரொம்ப சிறப்பாக பாடிய எனது அன்புகளா சங்கரா சுவாமிகளுடைய இந்த வரிகளை ரொம்ப சிறப்பா தம்பி நாம் படிச்ச குழந்தை நேத்து நிக்கட்டுமா போகட்டுமா என்று இந்த பாடலை ரொம்ப சிறப்பாக பாடிய எனது அன்பு சகோதரர் அன்புனார் ஒரு சிறந்த ரொம்ப உண்மையிலே இந்த நிர்ணயத்தோடு இந்த சுதி நிர்ணயத்தோடு இந்த ரென்றைனா அந்த நின்ற அந்த நிர்ணயத்தோடு சிறந்த இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாடிய எனது அன்புனார் நாரதர் இளையராஜா அவர்களுக்கு எனது சார்பிலும் எனது ஆசிரியர் ஜிவி செங்குட்டன் ஒரு சார்பிலும் 100 ரூபாய் என்பதை பெருமைப்படுத்துகின்றேன். நன்றி வணக்கம். நன்றி 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 கலந்த வணக்கம். ஆகையினாலே அண்ணன் அறையை பத்தி சொன்னார். நான் குறையில்லாம செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். ஆகையினாலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தாலும் கூட இந்த இடத்தை பார்த்தவுடன் ஆகையினாலே இந்த இடத்தை பார்த்தவுடனே 2 நாள் தங்கிவிட்டு போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் ஆசைப்படுகிறேன் அறிவிக்க முடியும். ஆசைப்பட்டதெல்லாம் நடந்து விட்டால் இறைவனாகப்பட்டவனை மதிக்க மாட்டோம். ஆகையினாலே அந்த இறைவனை நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் சத்தம் எதுவும் கேட்கிறதா என்று அறியலாமா? சத்தம். நன்றி. அழகான கானம். இந்த மாதிரி கானத்தை இந்த பகுதியிலே காணும். ஆஹா எப்படி இருக்கிறது, என்ன காரணம்? ஆஹா இப்பேற்பட்ட கானத்தை கேட்டவுடன் என் மனமாகப்பட்டது உருகிவிட்டது. என் யாழிசையா இல்லை இந்த சப்தமா என்று நானே அறிய முடியவில்லையா. அவ்வளவு அருமையான கானம். இந்த கானத்தை கேட்டவுடனே என் மனம் எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ரவிவர்மன் எழுதாத கதையோ, ரதி தேவி வடிவான சிலையோ, கவிராஜன் எழுதாத கதையோ, கரை போட்டு நடக்காத நதியோ, கவி
நிறைவாக இந்த பாடலை பாடிய மதிப்பிற்கு மரியாதை அன்பு மைத்தினர் நாரத நாடுதல் இருக்கும் சரி நீதிமணி அன்பு மைத்தினர் அவர்களுக்காகவும் இங்கே இசைக்கலைஞர்களை பாராட்டியும் அரையன் ஆ அவர்கள் சார்பாக கலைக்கண்ணன் கலை இமயம் கலைக்கண்ணன் அவர்களது அரையன் சார்பாகவும் ரூபாய் 200 உங்க ஐவரையும் பாராட்டி கலைக்கண்ணன் சார்பாகவும் மிருதங்க வாசித்த அன்பு தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு அன்பு தம்பி கார்த்திக் ராஜா அன்பு தம்பி சிரிப்பு நகைச்சுவை நடிகர் தமிழ்வேந்தன் அவர்கள் சார்பாகவும் அன்பளிப்பாக மொத்தமாக வழங்கப்படுகிறது. நன்றி நன்றி வணக்கம். எங்களுக்கு பெருமை சேர்த்து அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்து அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி 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 கடந்த வணக்கம். இசை தேடும் உள்ளங்கள் சார்பாக அருமை சகோதரர் வெங்கடேஸ்வரன் அவர்களும் மற்றும் அருமை சகோதரர் அருமணி சக்கரவர்த்தி பிரபுராஜ் அவர்கள் சார்பாகவும் இங்கு மிருதமாற்றிக் கொண்டிருக்கும் அருமை தம்பி அவர்களை பாராட்டியும் மற்றும் நாரதராக விளையாட்டுக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர்களையும் பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பு. நன்றி 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 நன்றி. அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு சகோதரர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இழுக்குடைய பாட்டுக்கும் இசை நன்றி. இழுக்குடைய பாட்டாக இருந்தாலும் இசை சேர்ந்து விட்டால் அந்த பாட்டு சுவையாக இருக்குமா? அதற்குத்தான் சொன்னார்கள் இழுக்குடைய பாட்டுக்கும் இசை நன்று. ஆனால் சுதியோடு பாடவில்லை என்றால் உயிரோடு கலக்கின்ற இசை வராது என்று சங்கீத போதத்தில். அப்படி எவ்வளவுதான் சங்கீதம் கற்றுக்கொண்டிருந்தாலும் ஒருவர் சுதி கூட்ட இல்லை என்றால் அவன் எவ்வளவு படிச்சாலும் அது சேராதான். அப்ப ஒத்து உதவும். அதுக்குதான் தெளிவான நாதஸ்வரம் போட்டாலும் ஒத்து உதருக்கு ஒருத்தர் போடுவாங்க. இந்த வகையிலே உங்களோட சேர்த்து நான் கொஞ்சம் ஒத்து உதுறேன். நீங்க அழகா பாடுங்க. அதற்கு காரணம் பக்கமேளங்கள். ஆகையினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம். இருந்தாலும் இட்டடி நோவை எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருண்ட செய்ய கொட்டி கிழங்கோ கிழங்கோ என்று ஊவினாலே திருவள்ளந்தூர் கவி சக்கரவர்த்தி கம்பன் மகனை காப்பாற்றுவதற்காக என் தாய் கலைமகள். அப்பேற்பட்ட கலைமகளுக்கு நிகராக இவள் குரல். கலைமயம் கலைக்கண்ணன் வாட்ஸ்அப் குழு சார்பாகவும் அரையன் ஆ சார்பாகவும் அருமை மச்சான் சிங்கராஜா அவர்கள் ராஜநடிகர் சிங்கராஜா சார்பாக அருமணி மாசம் இருக்கும் அன்பு தம்பி மணிகண்ட பிரபு அவர்களுக்கு ரூபாய் 50 ரூபாய் அன்பளிப்பாக இருக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்த சத்த அருமை சகோதரர்கள் நன்றி நன்றி நன்றி. மாமா சிங்கராஜா மாமா நன்றி நன்றி. நீங்கள் எல்லாம் நான் பாடுவதற்கு மகிழ்கிறேன் மனம் மகிழ்கிறது என்றால், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் எப்படி என்றால் இந்த இடத்துல இப்படி ஒரு காலம் கேட்கிறது அதிசயமாக இருக்கிறது. நாடாக இருந்தா எப்படியாவது இசை கற்றுக் கொடுப்பார்கள். எப்படி தெரியுமா? முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி பொருளிக்கு குருவரை என போதும் ஆனால் இது நாடும் கிடையாது. சரி, நாடு உள்ள ஒரு கிராமமாக ஊராக இருந்தா எப்படி தெரியுமா? அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா, ஏத சொல்றேன்னா இப்படி மாலையை போட்டு கூட
பஜனை வச்சு சாமி அழைக்கிறதுக்காக நான் ஊரா இருந்தா கூட இப்படி பாடி இருப்பாங்க. ஆனா அது நாடும் கிடையாது, ஊரும் கிடையாது. அனாந்தர காட்டிலே ஆலோலம் சோ என்ற கானம் கேட்ட உடனே சந்தேகப்பட மாட்டேன். இங்கு முதலாவது கொண்டிருக்க அருமை தம்பி பிரகாஷ் அவர்களை பாராட்டி அருமை என்னார் பிரபுராஜ் அவர்களும் தம்பி வெங்கடேஷ் அவர்களும் இணைந்து ரூபாய் 101 அன்பளிப்பு பெருமைப்படுத்திய சகோதரர்கள் இருவருக்கும் நன்றி நன்றி. வள்ளி பொண்ணு அழைக்கிறார் வேள்முருகனை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி வள்ளி பொண்ணு அழைக்கிறார், வள்ளி பொண்ணு அழைக்கிறார் வேலனை வேள்முருகனை, வேலனை வேள்முருகனை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி வள்ளி பொண்ணு அழைக்கிறார், வள்ளி பொண்ணு அழைக்கிறார். எனது அன்புனார் பாசமிகு. ஏன்னா நான் ஒரு தீவிர நாடக ரசிகர். நாடகம் பார்த்துட்டா நாடகத்துக்கு கொஞ்சம் உண்மையிலே. ஏன்னா இந்த மேடையில் சொல்லணும், முதல்ல நான் ஒரு 14 வருஷம் இருக்கு முத்துச்சிற்பி பாடையில் ஒரு பாடலை பார்த்து அழுதுகிட்டு ஒரு காலில் போய் கும்பிட்டு விழுந்து உண்மையில ரொம்ப வள்ளி பொண்ணு அழைக்கிறா சிறப்பாக பாடிய சகோதரர் அவர்களுக்கு நான் 50 ரூபா தான் கொடுக்கணும் இருக்கேன். காலையில் லோனு காசு கட்டணும். என்ன எனக்கு கொடுக்காம இருக்கவும் மனசு தோணலை. நீ ரொம்ப சிறப்பாக பாடிய எனது அன்பு சகோதரர் நீதிபதி என்ற இளைய ராஜா அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி பெருமைப்படுத்துகின்றேன். நன்றி நன்றி நன்றி. நீங்க ஏதாவது லோனு கட்ட காசு கேட்கறீங்க, நான் வேலுக்கு காலையில காசு கொடுக்கணும். அது சரி. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்தை பார்த்தவன் அழகாக இருந்தாலும் கூட மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில்
ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து பொது கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலில் மணி வாசலை இங்கு மூடுது முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து பொது தேரில் நானும் அமர்ந்து பொது கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலில் மணி வாசலை இங்கு மூடுது முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து ராதை வந்தாளா ராதையோடு ஆசை கண்கள் பாடும் பாடல் கேட்டு ராதை வந்தாளா ராதையோடு ஆசை ராதையோடு ஆசை பேசக்கூடாதோ பாடும் குயில் நீ எங்கே ராகம் அது நாடும் எங்கே வார்த்தை பாடுமோ நெஞ்சம் தாங்குமோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து பாதை மாறி போகும் போது ஊரும் வந்தே சேராதோ தாளம் மாறி போகும் போது பாதை மாறி போகும் போது ஊரும் வந்தே சேராதோ தாளம் மாறி போகும் போது ராகம் சேராதோ பாவை மனம் ஏகலாமா கண்ணன் மனம் வாழலாமா வார்த்தை மாறுமோ நெஞ்சம் தாங்குமோ மணி ஓசை கேட்டு நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயில் மணி வாசலை இங்கு மூடுது முறையோ மணி ஓசை கேட்டு நெஞ்சில் ஆசை கோடி சுந்தரம் நிறைந்து ததும்பும் புஞ்சிறந்த மங்கை ஆடாத மனம் ஆடாத மனம் ஆடுவே ஆனந்த கீதம் பாடுவே மாறாத காதல் இன்பம் வா, வா, வா. ஆடாத மனம் ஆடுவே ஆனந்த கீதம் பாடுவே மாறாத காதல் இன்பம் வா, வா, நாம் காதல். ஆடாத மனம் ஆடுவே
சேனல் சார்பாக இங்கே மிருதங்கம் வாசிக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பண்ணா பிரகாஷ் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்க்கப்படுகிறது. மேலும் இங்கே நாரதராக தொண்டில் அடிக்கும் அன்பண்ணா இளையராஜா, நீதிமணி என்ற பேர் இளையராஜா தான். அன்பண்ணார் அவர்களுக்கு கட்டியாடம் எஸ்கேஎஸ் முருகேசன் குடும்பத்தார்கள் சார்பாகவும், மேலப்பட்டுவை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அன்புமாமா ராஜடி அவர்களது குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் ஹார்மோனிய சக்கரவர்த்தி பிரபுராஜ் அவர்களது குடும்பத்தார்கள் சார்பாகவும் இங்கே இசைக்கலைஞர்கள் அனைவரையும் பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்க்கப்படுகிறது. எத்தனையோ ஊர்ல நம்ம பாடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அன்பளிப்பு கொடுத்துருக்காப்புல, இன்னைக்கு அவருக்கு அன்பளிப்பு கொடுக்குற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்குது. உண்மையாகவே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. ரொம்ப நல்லா பாடுறீங்க. அந்த மெல்லிசுக்கே அந்த பாடலோட சேர்ந்து பயணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, எங்கள் அண்ணன் ரொம்ப பயங்கரமாக வாசிக்கிறான். அதனாலே தம்பி பாடலை நிறைய நான் நேரிருந்து உட்கார்ந்து பார்த்துருக்கேன். எங்களுடைய வாத்தியாருடைய நினைவு நாள் என்று தம்பி வந்து வேஷம் போட்டு பாடினார். நாங்களாம் உட்காந்து ரசித்தோம். ஆகையினாலே ஏதோ தெரிந்தவரை செய்கிறோம். ஆகையினாலே குற்றம் இருந்தாலும் குறை இருந்தாலும் மன்னித்துக் கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், தெரிந்து கொள்கிறேன். ஆகையினாலே சுந்தரம் நிறைந்த சுந்தரம் நிறைந்த
கொண்டிருக்கின்ற பொழுது ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கின்றது. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரு மாதர்களுக்கு என் தலைவர் முருகன் வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி, அமிர்தவள்ளி உன்னை தெய்வதன் திருச்சபையில் நான் தேவர்களெல்லாம் போற்றும்படி உன்னை திருப்புறம் குன்றத்திலே திருமணத்தை முடித்துக் கொள்கிறேன். இளையவள் சுந்தரவள்ளி, நீ வேடூர் குலத்திலே நம்பிராஜனுக்கு வளர்ப்பு மகளாக இருந்து திணைச்சோலையிலே ஆலோலம் சோவென்று ஆயுதத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உன்னை கனவு மனம் புரிகிறேன் என்று என் தலைவன் முருகன் எப்படி வாக்கு கொடுத்தானோ அந்த வாக்கின்படி இளையவளாகப்பட்டவள் சுந்தரவள்ளி இங்கு சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வள்ளிக்கும் அந்த முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பதாக ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு நம் சிரசை தப்பிக்க வைக்கலாம். அதற்கு முன்பு ஏதோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றார். யார் என்று பார்க்கலாம். பாட்டு பாடுங்க. வண்ண வண்ண முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா பாடும் பெண்களே ஆகாயம் தேடும் பெண்களே வீசும் புயல் காத்தடித்து வெள்ளி மலை சாய்வதில்லை. சந்திரனை போல இங்கே சூரியன் தேவதில்லை. மானிடனை போல என்றும் காதல் இங்கும் ஆய்வதில்லை. நேசமனம் சேர்ந்திருக்க காசுபணம் தேவையா? பேசுகின்ற நேசம் எல்லாம் பாசங்களை காட்டுமா? ஆடனா கூடவா ஆடனா கூடவா வாழ்விலே இன்பம் கூட பாடும் பெண்களே ஆகாயம் தேடும் பெண்களே. உன்னை ஒரு நாள் மறந்து என் மனது வாழ்வதில்லை. உச்சரிக்கும் வார்த்தையெல்லாம் உன்னை அன்றி வேறு இல்லை. பொன்னை அள்ளி நான் கொடுக்க என்னிடத்தில் ஏதும் இல்லை. என்னை அள்ளி நான் கொடுத்தேன் உன்னுடைய கையிலே. கண்ணிரண்டில் காதல் என்னும் கோட்டை கட்டி வாழ்கிறேன். ஊரறிய மாலையிட்டு உன்னிடத்தில் சேர்கிறேன். காணமே கூடவா காணமே கூடவா வாழ்விலே நெஞ்சம் கூட பாடும் பெண்களே ஆகாயம் தேடும் பெண்களே. வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் ஒன்று என்ற தேன் எடுத்து வா. ஆளோளம் பாடும் பெண்களே ஆகாயம் தேடும் பெண்களே. கைதட்டி வாழ்த்தி எத்தனை உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் கண்டிப்பா நன்றியை மறக்கவே கூடாது. எத்தனையோ சிறந்த கலைஞர்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனையோ புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் இருக்கீங்க. திண்டுக்கலுக்கு முதலில் பெருமை சேர்த்தது ஐயா சண்முகப்பிரியன் ஆசிரியர் நாரதர் அவர்கள். அதற்கு பிறகு அதே வழியிலே வந்த குட்ட மருந்தப்பா அவர்களும்
அதற்கு பிறகு எங்களை வாழ வைத்த வி.எம். முருகப்பா ராஜநடிகர் அவர்களுக்கு பிறகு எங்களுடைய சங்கத்திலே நல்ல பாடகர் யாருமே இல்லை என்ன ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும் பொழுது செங்குட்டுவன் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வழியிலே இப்பொழுது எங்கள் சங்கத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இளையராஜா என்ற நீதிமணி அவர்கள், எல்லாமே நம்ம சங்கம் தான். இருந்தாலும் திண்டுக்கல்ல ஆளே இல்லையே, புதுக்கோட்டையில் நிறைய பேர் இருக்கீங்கப்பா, ஆனா எங்களுக்கு ஆள் இல்லையே, எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா அப்பேற்பட்ட எங்க 3 பேர்த்தையும் ஒரே மாடியில் போட்ட புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் செங்குட்டுவன், நீதிமணி, எனக்கு 3 பேருமே திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கோம். அது நல்லதுதான். நானும் இங்கே வந்து சேர்ந்துக்கலாம்னு தான் இருக்கேன். ஏன்னா 2 சங்கம் நேம் ஒன்று தானே. ஆமா, எல்லா கலைஞர்களும் ஒன்றுதான். அப்பேற்பட்ட எங்கள் 3 பேருக்கும் வாய்ப்பளித்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, மண்டமேல கொண்ட போட்டு எதுக்காக சாமியார் வருகிறார், சந்திப்போம். மண்டமேல கொண்ட போட்ட சாமியாரையா, மண்டமேல கொண்ட போட்ட சாமியாரையா, வந்ததரையா எடுத்துரையா. குறைஞ்சு வருமா? இருக்கிறது கொஞ்ச நேரம் இல்ல. மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரையா என்று பாடியது யார்? நான் தான். எல்லோரும் மண்ட மேல தானே கொண்ட போடுவாங்க. நானும் அது மாதிரிதான் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்க நாட்டுல யாரும் மண்ட மேல கொண்ட போட மாட்டாங்களோ? மண்டையில கொண்ட பல வகையான கொண்ட இருக்கு. அப்ப போட்ட கோடாலி கொண்ட, ஓர கொண்ட, இப்ப எல்லாம் சும்மா அப்படி முட்டு பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. அதுல சுத்தினா அதுவே கொண்ட மாதிரி வந்துருது. அது ஜிலேபி கொண்ட. இதெல்லாம் ஒட்டு கொண்ட கிடையாது. நீங்க ஒட்டு கொண்டையா? எங்க அப்பா போட்ட முடிச்சு, அதுதான் பிரம்ம முடிச்சுன்னு பேரு. பிரம்ம முடிச்சு. உங்க அம்மா போட்டா அம்மா முடிச்சு, அப்பன் போட்டா அப்பன் முடிச்சு, பிரம்மன் போட்டதுனால பிரம்ம முடிச்சுன்னு பேரு. இப்ப தலையெழுத்துங்கிறது எங்க இருக்கு? தலைக்குள்ள இருக்கு. அது குழந்தை வகுத்துல இருக்கும்போது உங்க அப்பா எழுதுறாரு. மண்ட ஓட்டுக்குள்ள இருக்கு. அது உங்க அப்பா எழுதுறாரு. எந்த எழுத்து எழுது? அது தலையெழுத்து. இது பிரம்ம முடிச்சு. பெண்கள் போட்டிருக்குது கோண கொண்ட. இது வந்து அர்த்தம் உண்டை. எதுக்கு? இல்ல அர்த்தம் உண்டை என்ன? எல்லாம் கொண்ட வர தலையை விரிச்சு போட்டா அது அசிங்கம்ங்க. அதுக்குதான் சொல்லுவான், தலையை விரிச்சு போட்டா குடும்பத்துக்காக ஆகாது. அப்படித்தான் ஒவ்வொரு உங்களையும் விரிச்சு போட்டா அதனால பெரிய ஒரு பாடம் நடந்தது. பெரிய பெரிய பிரச்சனை அதெல்லாம் உருவானது. ஒரு அசுர கூட்டமே அழிந்ததுங்க. பாத்தீங்களா? முடிய விரிச்சு போடுறதுனால ஏகப்பட்ட வில்லங்க இருக்கு. அதனால இப்ப நானே கொஞ்சமா குறைச்சிருக்கேன். உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? என்ன தொழில் பண்றீங்க? ஆஹா, கிரேதா துபாவரை கலியுகம். எங்க அப்பா பேரு பிரம்மா. ஆஹா, எங்க அம்மா பேரு கலைவாணி. உங்க அப்பா பேரு என்னங்க? எங்க அப்பா பேரு நம்பியாரு. உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. நான் வருகின்ற பொழுது என் பேரு வீரத்தேவன். நான் வருகின்ற பொழுது ஆடோலம் சோய். உங்க மாமா பேரு என்ன சொன்னீங்க? எங்க மாமா பேரு வந்து யாருன்னா சிவபெருமான். எங்க மாமா யார் தெரியுமா? கவுண்டமணி. எங்க அத்தை பேரு யார் தெரியுமா? பார்வதி. எங்க அத்தை யார் தெரியுமா? கோவேஸ்வரல. எங்க பாட்டி யார் தெரியுமா? மகாவிஷ்ணு. எங்க பாட்டு நாகேஷ். நாகேஷா? அம்மா அண்ணே வந்திருந்தாரு. சரி இருக்கட்டும். அப்ப என் பாட்டி மகாலட்சுமி. எங்க பாட்டி மனோரமா. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. நான் வருகின்ற பொழுது ஆடோலம் சோ என்று வருது. அருமையான காலம் கெட்டது யார்? என் தங்கை வள்ளி. பக்கத்துல ஆள் புள்ளி ஒண்ணு இருக்கு. எங்களுக்குள்ள ஆச்சாரப்படி ஆண்கள் உழுது பயிரிட வேண்டும். அதற்கு அந்த பெண்ணுக்கு துணைக்காட்டு காவலுக்கு வரணும். 2 பெண்கள் சொன்னீர்களே. ஆமா. 2 கூட பிறந்ததா? எப்படி 2 கூட பிறந்தா? ஒட்டியா பிறந்துச்சு. கேட்டு வளர்ப்பு தங்கச்சிங்க.
அண்ணன் தம்பி 7 பேர். எப்படி வளர்த்தீங்க? எப்படி? பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி சரி. ஒரு நாள் காட்டுக்கு ஓட்டைக்கு போனோம். ஏய், வேட்டைக்கு வேட்டைக்கு சரி. போன இடத்துல பாருங்க சாமி, பெரிய வெதரு, வேட்டைக்கு போய் ஓட்டையை பார்த்திருக்கீங்க. பெரிய புதரு. சரி. புதருக்கு பக்கத்துல வெள்ளிக்கிழங்கு தோண்டனா பள்ளம். சரி. பள்ளத்துக்குள்ள பாருங்க குழந்தை கிடக்குது. தூக்கி பார்த்தா பொம்பளை பிள்ளை. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்தில் இருந்து எடுத்த நாள் வள்ளி என்று பெயரிட்டு திணைக்காட்டு காவல் கூட்டி வந்திருக்கான். வள்ளி கிழங்கு வரித்த குடி எடுத்த வள்ளி என்ற நாமமா? ஆமா, வள்ளிக்கு கிழங்கு எடுத்தவன் யாரியா? வள்ளிக்கிழங்கு முதல்ல நோண்டிட்டாங்க. கிழங்க தோண்டிட்டாங்க, பிள்ளை விட தோண்டிருக்கீங்க. அதேதான், இருக்கட்டு விடுங்க. பிள்ளைக்குள்ள குழி. நீங்க உள்ள போறீங்க, நான் உள்ள போறது விரும்பல, வெளியிலே வருவோம். நீங்க நாரதர் உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இப்ப மதுரைக்கு சிறப்பு சித்திரை திருவிழா. அந்த சித்திரை திருவிழாவுல அழகர் ஆத்துல இறங்குறார். எதுக்காக அழகர் வருஷம் வருஷம் ஆத்துல இறங்குறார்? வருடம் ஒரு முறை இறைவனை வணங்கவில்லை என்றால் மக்கள் மத்தியிலே பக்தி என்பது உருவாகாது. ஓஹோ, அது அந்த பக்தி நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்று அந்த ஒவ்வொரு ஊரையும் திருவிழா வைக்கிறது. அந்த ஊர்ல எல்லா ஊரையும் வைக்கிறாங்க. அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு என்ன காரணம்? அதாங்க, அங்க போனாதான் அந்த திருவிழா வச்சாதான் பக்தி என்பது உண்டாகும். அப்ப பக்தி வரணும்னு என்ன செய்யணும்? திருவிழா வைக்கணும். திருவிழா வச்சாதான் கடவுள் இருக்கிறது என்று மக்கள் மத்தியிலே அந்த மனப்பக்குவம் அடைந்து இறைவனை வணங்குவார்கள் என்பதற்காக வைப்பாங்க. அழகர் ஆத்துல இறங்கணுக்கு ஒரே காரணம் தான், அன்னைக்கு பாலம் கட்டல. பாலம் கட்டிருந்தா பாலத்து மேல போயிருக்க மாட்டாரா? கண்ணை மாதிரி எரிச்சாங்க. சொல்லுங்க. என்னன்னா, தன்னுடைய கணவனை கல்வன் என்று சொன்னதுனால யார் யார் அதர்மம் பண்ணுகிறார்களோ அதெல்லாம் அழிய வேண்டும், யார் நீதிமானோ அவனெல்லாம் அழியக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு சொன்ன சொல்லி வலது கொங்கையை திருகி எரிஞ்சா தீயா எரிஞ்சது. அப்ப கெட்டவர்கள் எல்லாம் அழிந்தார்கள், நல்லவர்கள் மட்டும் வாழ்ந்தார்கள். கண்ணை மாதிரி எரிச்சதுக்கு ஒரே காரணம் தான், அன்னைக்கு தீயணி வண்டி இல்ல, இருந்து அமைச்சிருக்க மாட்டாங்களா? ஒரு பெரிய குடும்பத்துக்கு போற மனுஷன் எப்படி போனான்? ஒரு தார் வாழைப்பழத்தை கொண்டு கொடுங்க, இல்ல ஒரு 10 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போங்க, இல்ல ஒரு 2 திராட்சை வாங்கிட்டு போங்க. இப்படி கொண்டு கொடுத்துருந்தா குடும்பத்துல குழப்பம் வருமா? இருக்கிறதுல உலகத்துல பெரிய குடும்பம் சிவனுடைய குடும்பம். அங்க கொண்டு கொடுத்தது நீங்க ஒத்தக்கனி, அதுவும் ஞானக்கனி. அதுக்கு பெரிய பந்தயம். யார் உலகத்தை சுத்தி வராங்களோ அவளுக்கு தான் கனி. மயில ஏறினார் முருகப்பெருமான், உலகத்தை சுத்த போயிட்டார். விநாயகர் பெருமான் உங்கள்ட்ட வந்து விஷயத்தை கேட்கிறார். உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? ரெண்டு ஒண்ணு அவர் சுத்தி வந்து கனியை வாங்கிட்டார். இன்னைக்கு வரைக்குமே அந்த கனியை அவரும் திங்கல, யாருமே திங்கல. எல்லா ஆலயத்திலையும் போய் பாருங்க, விநாயகர் கையில் அந்த ஞானக்கனி இருந்துகிட்டே இருக்கும். அதை எதுக்கு கொடுத்தீங்க? யாருமே சாப்பிடாத கனியை. நீங்க சொன்னது மாதிரி வாழைப்பழம், மாங்காய், தேங்காய் கொடுத்துருக்கலாம். அது ராமலிங்க விட கொண்டு போய் கொடுத்துருப்பேன். அது சாதாரண வீடா? அதான் கேட்கிறேன். சிவபெருமான் குடும்பம் இல்லையா? பெரிய குடும்பம். அப்ப இறைக்கரை அரைக்கரை கூட்டி சேர்ந்தா இறைக்கரை சரியா இருக்கும். காலும் முக்காலும் சேர்ந்தா அக்காலும் தம்பியும் சேர்ந்த கணக்காய் போயிருங்க. அதனால அங்க கொடுத்தா ஞானக்கனியை கொடுத்தாத்தா நான் ஞானமானவன் என்று உலகம் ஒப்புக்கொள்ளும். சரி, அதெல்லாம் ஏத்துக்கிறேன். அதை ஏன் யாருமே சாப்பிடலன்னு? எங்க ஞானத்தை உணர முடியுமா, உண்ண முடியுமா? அதனாலதான் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காரா? ஞானத்தை உணர முடியுமே தவிர உண்ண முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உணர்ந்தாலே போதும். அவர் ஞானக்கனியை கையில வச்சுக்கிட்டார். முருகப்பெருமான் ஏன் கோவிச்சுக்கிட்டு பள்ளிமலைக்கு ஏன் கோமணத்தை கட்டிட்டு போனார்? கனி கிடைக்கிறது கோவம் தான். கோமணத்தை கட்டிட்டு போனதுக்கு என்ன காரணம்? கோவனை யார் ஒருவன் நிரந்தரமா அவுக்குறானோ அவனுக்கு எச்சரி வந்துடும் என்பதற்காக என் தலைவன் முருகன் கோவணத்தை நிரந்தரமாக கட்டி மக்களுக்கு அடையாள சின்னமா இருக்கு. 2 விஷயம் இருக்கு. கோமணத்துக்குள்ள பிள்ளை கொடுக்குற சாமியார் படுத்திருக்கான். ஒண்ணு. சரி. இன்னொரு விஷயம், அவர் கோமணம் கட்டிட்டு போனதுக்கு இதுதான் காரணம். அன்னைக்கு ஜவுளி கடை திறக்கல. திறந்திருந்தா வேட்டி வாங்கி கட்டிட்டு போயிருப்பார். இறைவனுடைய தன்மை என்ன தெரியுமா? ஆண்டியாவதும் அரசனாவதும் இது இயல்பு. ஆண்டியா இருப்பவன் அரசனாயிருவான். ஆமா. அரசனா இருப்பவன் ஆண்டி ஆயிருவான். கோபுரத்தில் இருக்க குடிசைக்கு வருவேன், குடிசையில் இருக்க கோபுரத்துக்கு போவேன். அப்ப மக்களுடைய நிலைப்பாடு இதுதான் உலக நீதி. எல்லாமே சமம் தான். இதை உணர்த்துவதற்காகத்தான் என் தலைவன் முருகன் கோவணத்தை கட்டி ஆண்டி கோலமாக அமர்ந்திருக்கிறார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. நேற்று நடந்தது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நடக்கிறது என்னங்க? இன்னைக்கு நடக்கிறது தெரியும்ல. நாளைக்கு நடக்கிறது தெரியும். உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? ஏன் எனக்கு தெரியாதா? உங்களுக்கு எப்படி? நாளைக்கு நடக்கிறது எனக்கு தெரியும், நாளைக்கு நடக்காதது எனக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும்? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், மனுஷன் நடப்பான். எல்லாத்துக்கும் தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்காது? போஸ்ட் மரம் நடக்காது, புளிய மரம் நடக்காது, கட்டி வச்ச கட்டணம் எதுவுமே நடக்காது. இதெல்லாம் நடக்குமானே? இந்த அளவுக்கு பேசுறீங்களே, உங்க என்ன சாப்பிடுறீங்க? கோனாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிடுறேன். கோனா பூனா சூனானா என்ன அர்த்தம்? கோனானா கொழுக்கட்டங்க, பூனானா புட்டு, சூனானா சுண்டல். இதெல்லாம் சாப்பிட்டு அறிவு கவட்ட ஓட்டையா பிரியும். புட்டும் சுண்டலும் அளவா சாப்பிடணும். எல்லாமே அளவுக்கு மீறலாம் அமிர்தமே நஞ்சுன்னா. ஏன்னா நீங்க சொன்னீங்களே, சுண்டல் அதிகமா சாப்பிட்டா வாயு உண்டாயிரும். அது அளவா சாப்பிடணும். வாயு உண்டாகணும்னா வேலி பறிச்சு வாயு வராம இருக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு வழி இருக்கு. ராத்திரியில ஊற போட்டுறணும், சுண்டலை வேக வைக்க கூடாது, அப்படியே பச்சையா சாப்பிடணும். அப்ப வாயு வராது. ஒரு மனிதனுக்கு சக்கரை வியாதி ஒண்ணு வருது பாத்தீங்களா, அதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டியது இல்ல.
பாசி பருப்பு இருக்கு பாத்தீங்களா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாசி பருப்பை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வேக வச்சு சாப்பிட சொல்லுங்க. மருந்து மாத்திரை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அது குணமாகுது. இது மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே சொல்றது கிடையாது. என்னன்னா ஒரே கடைசி வரைக்குமே ஆஸ்பத்திரி போனா இயற்கையான உரங்களை எப்பொழுது மண்ணிலே போடாமல் செயற்கையான உரங்களை மண்ணிலே விதைத்தார்களோ அன்றுதான் அன்றையே வந்து விட்டது ஐயா கொடிய நோய். இதை விட எதை அன்றைக்கு மருந்தாக நினைத்தார்களோ அது இன்றைக்கு விருந்தாக இருக்கிறது. அன்று எது விருந்தோ இன்று அது பூரா மருந்தாக இருக்கிறது. அன்னைக்கு நெல்லு கஞ்சி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா, என்னைக்காவது கல்யாணம் காது ஊத்துனா தான் எங்க வீட்லயே நல்ல நெல்லு சோறு சாப்பிடுவாங்க. வரகு, சோளம், கேப்ப, சாம பூரா கூழு தான். கூழு இப்படி இப்படி சாப்பிட்ட உலகத்துல என்னடா இந்த கிழவி கூழை கிண்டி வைக்கிறான்னு சத்தம் போடுவாங்க. 24 மணி நேரம் அரிசி சோறா சாப்பிட்டா சக்கரை வராம என்ன செய்யும்? இல்லங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா என்னடா இந்த கிழவி எப்பதான் கூழாவே கிண்டிக்கிட்டு இருக்கா, ஒரு சோறு காய்ச்ச கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்காவது நல்ல அரிசி போட்டு ஆக்கப்படாதா? நல்லா பாருங்க, அன்றைக்கு கூளை வெறுத்தார்கள், அது அன்றைக்கு வெறுப்பாக இருந்தது. இன்னைக்கு அந்த கூழ் வண்டியை தேடி எங்க வண்டி நிக்குது, பைபாஸ்ல வண்டி போய் தேடிட்டே இருக்கான். இன்னைக்கு மனிதனுக்கு மருந்தாக மாறுகிறது. அது மருந்து. எது விருந்து நினைக்கிறாயோ அது மருந்தாக மாறுகிறது. மருந்து மிருந்து ஒன்றாகட்டும். தங்கச்சியா ஏன் ஆளு எவ்வளவு தருவீங்க? சும்மா உட்காருங்க, ஆசை நம்ம வெட்டி தான் ஆசைங்க. எல்லா வண்டியும் ரீசார்ஜ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கார் சாவி ஒன்று கீழே எடுத்து கொடுத்துருக்காங்க.
அது யாரோட சாவியோ வந்து இங்கே விழா மேடையில் அருமை சகோதரர் மணிகண்ட பிரபு அவர்கள் பெற்றுள்ளார் கேட்டுக்கொள்கிறோம். கார் சேவையை யார் தொலைத்திருந்தாலும் அன்பு தம்பி மணிகண்ட புறப்படம் இருக்கிறது வந்து பெற்று செல்லாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஆமா கார் இங்கே கொண்டு வந்து காட்டணும். சாவி இல்லாம கார் எப்படி அவர் ராசா? நம்ம மூளை யாருக்குமே கிடையாது. தங்கச்சி வளர்க வெல்க நாரத மகரிஷி வந்திருக்கின்றார். ஆமா பல்டி அடிக்க போறாருன்னு நினைக்கிறேன்.